ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் பொடி, ரசப்பொடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கறிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொடிகள் வந்து தேவையாக இருக்கோ அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பெரும்பாலும் கடையில் வந்து வாங்குறாங்க. ஏன் வாங்குறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே இது தெரியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற பொடியை விட காட்டிலும் அங்கே தான் வந்து ருசி வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வாங்குகிறோம்னு சொல்கிறாங்க. எதனால் வந்து இப்படி வாங்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ருசி வந்து குறை இருந்தாலும் நம்ம வீட்டில் வந்து பண்ணுறது ஆரோக்கியமாக தான் இருக்கும். அது சுத்தமாக இருக்கும், எந்த வித கலப்படமும் இல்லாது. அதனால் டேஸ்ட்டு கொஞ்சம் குறைய இருந்தாலும் பரவாயில்ல. ஹோட்டல் மாதிரி ஹோட்டல் சுவை எப்படி வருது தெரியுமா? அதில் வந்து நம்ம வீட்டில் உள்ள வந்து ஆரோக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து அதே மாதிரி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. அதனால் டேஸ்ட்டு குறைய அப்படின்னு நீங்கள் ஒருபோதும் நினைக்காங்க. நம்ம சுத்தமாக வந்து பண்ணுறோம். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைய இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்பார் பொடி, ரசப்பொடி, அப்புறம் காய்கறிக்கு போடுற மசாலா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன பொடிகள் தேவையோ எல்லாமே முடிஞ்ச வரை வீட்டிலேயே தயார் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுத்தமாக வந்து பார்த்தா நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிராமங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா வயக்காட்டிலேருந்தே வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து நேரடியாகவே வந்து விற்பனை பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நல்லா வந்து காய வச்சு நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி வந்து தயாரித்து வந்து வைக்கலாம். அப்போ சுத்தமானதாக இருக்கும், கலப்படம் இல்லாத இருக்கும். ஹோட்டல் சுவை தான் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறாங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அதை வந்து நினைக்கவே நினைக்காங்க. சுத்தமாக இருந்தாலும் இப்போ நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் தான் வந்து நல்லது அப்படின்னு நினச்சி வீட்டிலேயே ரசப்பொடி இந்த பொடிலாம் வந்து பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக வந்து இருக்கும். கலப்படம் இல்லாதனால சுவா குறைய இருந்தாலும் பரவாயில்லை. அதனால் கண்டிப்பாக வீட்டில் உள்ளதே பண்ணுறதுக்கு வந்து இங்கே முடிஞ்ச வரை கடையில் வாங்க தவிருங்க. ஏன்னா கடையில் வந்து என்னென்ன கலப்படம் பண்ணுறாங்க நமக்கே தெரியாது. எல்லா பொடிகளுமே இப்போ கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நமக்கு வந்து அது ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லதே கிடையாது. வயசானவங்க இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து ஒரு சாப்பாடை வந்து சாப்பிட்றோம். இப்போ எந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டாலும் நமக்கு வந்து பயமாக இருக்குது. ஒரு நாள் வெளியில் போகிறோம், வேறு வழி கிடையாது, ஹோட்டலில் சாப்பிட்றோம், உடம்புக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அந்த ஒரு நாள் கூட வந்து வயிற்று வலி வந்து வயிறு வந்து அந்த வழியே வலிக்கும். மறுநாளே ஐயோ வயிறு வலிக்குதே அப்படின்னு வந்து இது ஹோட்டலில் சாப்பிட்டோம் அதான் ஒத்துக்கலான்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்டது வந்து எனக்கு வயிறு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கே வந்து தெரியும். அதனால் என்ன அப்படின்னா வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் வந்து சாதாரண குழம்புப்பொடி, ரசப்பொடி இதெல்லாம் வீட்டிலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. அதுதான் வந்து நல்லது. சுவை அதிகமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள உறவுகளுக்கோ இல்லை வரவங்களுக்கோ எல்லாருக்குமே வந்து பார்த்து பார்த்து வந்து வீட்டில் உள்ளவங்க வந்து சமைப்போம். பார்த்து பார்த்து அவங்களுக்கு வந்து எந்த உடம்புக்கு வந்துடக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து பார்த்து அன்பை வந்து இந்த பொருட்களை மட்டும் வறுக்கலைங்க, அன்பாக வந்து பாசத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வறுத்து நமக்கு சமையல் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது ஒரு சின்ன குறை இருந்தால் கூட சொல்லவே சொல்லாதுங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த உங்களுக்கு டேஸ்ட் வேணால் கம்மியாக இருக்கும். இந்த பொடியை வந்து பண்ணதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க தெரியுமா? கிச்சனில் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் போய் நின்று பாருங்கள், தெரியும் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு தெரியும். இந்த ஹீட்டில் வந்து சமைச்சு உங்களுக்காக போடணும் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் கிச்சனில் போய் நின்னவங்களுக்கு தான் அது தெரியும், நின்று சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் எந்த ஒரு குறையாக இருந்தாலும் சரி கிச்சனில் வந்து நீங்கள் வந்து சமையல் பண்ணுற குறையே சொல்லாதீங்க, வீட்டிலேயே தயார் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி.